பாவம் அப்படி பேசிட்டே வா வா வண்டியில் ஏறி போலான்ட்டு ஒரு படத்தில் சொல்லுவார், கமலஹாசன் படத்தில். வா நான் வந்து டாக்டர் ஆக போகிறேன், வா நானும் தான் டாக்டர் ஆக போகிறேன்னு தான் வந்தேன், வா அப்படி. இந்த வந்த பூரா தற்கூரிகள் என்ன பண்ணுச்சு, ஏதாவது பேசுத மைக்கு நீட்டுறாங்க, ஏதாவது பேசுறாங்களா, தளபதி தளபதி அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க அண்ணன் சீமான் 10 வருஷமா சீட்டு தைக்கிறாருல்ல, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. விஜய் இயக்குவதற்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் விஜய் கேட்கிறாரு. அவங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறாரு. அதுல த கிரேட் ஒருத்தர் இருக்காரு, ஜான். வெல்கம் டு ஒற்றன் செய்தி. நான் உங்கள் விஜய் பிரதீக்ஷா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சமீபத்தில் நடந்த மதுரை மாநாடு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் விஜய் அவங்க நிறைய விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. 2026ஓட தேர்தல் பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் நிறைய விஷயத்த பகிர்ந்துட்டாங்க. மதுரை மாநாடு எப்படி நடந்தது அப்படின்ற பற்றியும், அந்த மாநாட்டில் விஜய் அவங்க பேசின விஷயங்கள் பற்றியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு கோடாங்கி அவங்க இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் சார். சரி, இப்போ வேட்பாளர் அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா தொகுதியிலையும் விஜய் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம முன்னாடி நடந்த தேர்தலும் சரி, நம்ம எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, ஓகே இந்த தலைவரா, இவங்க இதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க, இவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இப்போ டிவிக்கு அந்த கழகத்தோட இப்போ வேட்பாளர் நிற்கிறாங்க அப்படின்னா, இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவங்க தான் நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? நல்ல கேள்வி, அருமையான கேள்விமா. நல்ல இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுங்க. சரி, நீங்கள் உங்கள் கேள்வியிலே ஒரு பதில் வச்சுருந்தீங்க. என்னன்னா, ஒரு வேட்பாளர் நிற்கிறாருங்க, அந்த கட்சி ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுது. அப்போ அந்த கட்சி இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்து ஓட்டு போடுவாங்க. அதானே சொல்ல வந்தீங்க? அதானே? ஓகேங்க, அதுதாங்க பதில். என் பதில் இது வரைக்கும் விஜய் என்ன வெட்டி முடிச்சிட்டாருங்க? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? 4 பேருக்கு நோட்டு புக் கொடுத்துட்டாருன்னா சரியாயிடுமா? அதுவும் எப்போ பண்ற? கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் ஸ்பான்சர், சொந்த காசு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அதுவும் சொந்த காசு கிடையாது, பூரா ஸ்பான்சர். ஒரு நோட்டு புக்கு பென்சில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தா நாற்காலி. அது என்ன நாற்காலி? பூரா முதல்வர் நாற்காலி தான். நேரா ஏன் முதல்வர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? நேரா பிரைம் மினிஸ்டர் போயிட வேண்டியதானே. ஓ, அங்கே எங்கள் அண்ணா பெரியவர் இருக்காரு, ஒத்துக்க மாட்டார் போல இருக்கு, அவரு பிரச்சனை ஆகிடும். 56 இன்ச்சு டென்ஷன் ஆகிடுவார். ஐயோ அது வேணாம், அப்போ முதல்ல இங்கேருந்தே போட்டோம். ஸோ இங்கே கேட்குறீங்களே, நியாயமா இது? நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் ஒரு பட்டியல் போட முடியுமா? நீங்கள் இது ஏன் நம்ம சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையிலே எனக்கு நகைச்சுவையாக இருக்குது, கேலியாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு ரொம்ப இதுவாயிட்டாரோ, பாவம் அப்படி பேசிட்டே வா வண்டியில் ஏறி போலான்ட்டு ஒரு படத்தில் சொல்லுவார், கமலஹாசன் படத்தில். வா நான் டாக்டர் ஆக போகிறேன், வா நானும் தான் டாக்டர் ஆக போகிறேன்னு தான் வந்தேன், வா அப்படியே போனால் கீழ்பாங்க 10 கூட்டு போவாங்க, வா போகலாம் அப்படின்ற மாதிரியே. அடுத்து முதல்வர் இந்த வந்த பூரா தற்கூரிகள் என்ன பண்ணுச்சு, ஏதாவது பேசுத மைக்கு நீட்டுறாங்க, ஏதாவது பேசுறாங்களா, தளபதி தளபதி அதுக்கு ஏற்ற மாதிரி எங்க அண்ணன் சீமான் 10 வருஷமா சீட்டு தைக்கிறாருல்ல, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் 10 வருஷமா சீட்டு தைச்சிட்டே இருக்காரு. ஆனா எங்கேயும் அவருக்கு சீட் கிடைக்கல. அவர் என்ன சொன்னார்னா, இந்த தளபதி அவருக்கு தலைவலியா இருக்கு போல இருக்கு. தளபதி தலைவலியா இருக்குடா அப்படின்னாரு. டிவிக்கேனா டிவிக்கு வர அங்கிட்ட ஓரமா போய் இதுக்கு போங்கடா அப்படின்றாரு. இதுக்கு இந்த தற்கூரிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமரே டிவி வித்தவர் தான். சரி, இந்த நாட்டையே ஆளக்கூடிய டிவி வித்தவர்ன்றீங்களே, எங்கடா டிவி வித்தாரு, அந்த ஸ்டேஷனை காட்டுங்கடா. அந்த ஸ்டேஷனை தேடிட்டு இருக்கானுங்களாம். இதுவரையும் கிடைக்கலங்க, அவர் டிவி வித்த இடம் கிடைக்கல. இது விளையாட்டு இல்லை, சீரியஸாவே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக சொல்றது பூரா பொய், செய்யறது பூரா தப்பு. எல்லா கூட்டமும் ஒன்னா சேருது பாருங்க. ஒரு பக்கம் பூரா சீமான் ஆனா நிஜமாவே ஒரு உண்மைங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். என்னன்னா, வரப்போற தேர்தல்ல எங்க அண்ணன் சீமான் வாங்கக்கூடிய ஓட்டுகளை விட விஜய் ரொம்ப கம்மியாக தான் வாங்க போறாரு. அந்த அளவுக்கு நீ வாங்க உனக்கு ஸ்டஃப் இருக்க போறதில்லை. ஏன்னா இது வரைக்கும் இந்த மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, ஜீரோ. இது வரைக்கும் கிராமங்கள் எவ்வளவு கிராமம் இருக்குன்னு கூட விஜய்க்கு தெரியாது. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அதுல இருக்கிற நகர பாடி, அப்புறம் ஒன்றிய பாடி, அந்த நபர்கள் யாருன்னு விஜய்க்கு தெரியாது. இது வரைக்கும் போடவே இல்லை போஸ்டிங். மாவட்ட செயலாளர் யாரையும் விஜய் நேரடியாக சந்திக்கவே இல்லை. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நானே உங்க மைண்ட் வாய்ஸ் எடுத்துக்கிறேன், கேட்ச் பண்ணி.
ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. இது வரைக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களையோ மாநில நிர்வாகிகள்னு சொல்லப்பட்ட நபர்களையோ நேரடியாக விஜய் சந்தித்து பேசவே இல்லை. ஆனா 2 லட்சம் பேரை போஸ்டிங் போட்டதா ஒரு அறிக்கை மட்டும் வருது. அதுவும் அறிக்கை வரல, வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காங்க, யாரையும் சந்திக்கல. என்ன ரீசனா? எல்லாருக்கும் போஸ்டிங் வெயிட்டிங்ல இருக்கு. அது காசு கொடுத்தா போஸ்டிங் போடுவாரு நம்ம புசி ஆனந்த், பணம் கொடுத்தாதான் போஸ்டிங். அங்க ரசிகர்கள்லாம் கிடையாது. ரசிகரா இருக்கிறவன் இப்ப மாநாடு, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சென்னையில இருக்க, நான் இப்ப நார்த் மெட்ராஸ்ல ஒரு தகவல், இந்த மாதிரி வந்து இந்த மாநாட்டுக்கு போகணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர் தேடுறாங்க. மாவட்ட செயலாளர் தானே எல்லாரையும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு தானே. அண்ணே அவர் நேத்தே ஃபிளைட்டு பிடிச்சி மதுரைக்கு போயிட்டாருண்ணே. என்ன ஃபிளைட்டு பிடிச்சி போயிட்டாரா? ஆமாண்ணே அவர் போயிட்டாருன்னா நம்மள எல்லாரும் கிளம்பி வர சொல்லிட்டாரு. எப்படி இருக்கு பாருங்க கட்சி, விளங்குமா இது? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அவன் தனித்தனியா வண்டி வச்சுட்டு போறானுங்க. ரைட்டு, தன்னெழுச்சியா வந்த கூட்டம். நான் உண்மையிலேயே அந்த ரசிகர்கள் எல்லாம் பார்த்து பரிதாபப்படுறேன். ஏன்னா இப்படி போய் வந்து என்ன எதுக்கு போறோன்னே தெரியாம போறீங்களடா. குடும்பத்துக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிருந்தா சம்பளம் கிடைச்சிருக்கும், அதை விட்டுட்டு அங்க போய் அவன் வந்து கூழ் கொடுத்தாங்க 70 ரூபா சொல்றாங்க, வெறும் தண்ணியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. யாரு உங்க தலைவன் இருக்கான் இல்லையா விஜய், 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு வந்தெல்லாம் சொல்றாரு இல்லையா. அந்த 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்த விஜய் ஒரு சோறு உங்களுக்கு மிஞ்சி போனா எத்தனை பேர் வந்திருப்பீங்க? ஒரு 2 லட்சம் பேர் வந்திருப்பீங்களா? இல்ல 3 லட்சம் வந்திருப்பீங்களா? சொன்னா கூட கோச்சிப்பாங்க. ஏன்னா 30 லட்சம் எல்லாம் பல பேர் சொல்லிட்டு தெரியுறான். ஏன்னா அந்த மாநாடு போட்ட இடமே, அந்த கூட்டம் போட்ட இடமே இருக்குல்ல, அதுல 1.5 லட்சம் சேர் தான் போட்டேன்னு நான் சொல்லங்க, சேர் போட்டவன் சொல்றான். அதுல இந்த தற்கொலைங்க ஒரு 50,000 சேரை உடைச்சு போட்டுருச்சுங்க. அவன் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கான். இதுல வேற கொடூரம் என்னன்னா, கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து திருடிட்டு வர போறானுங்க. ஏன்னா திருட்டு கூட்டமாடா நீங்க. இங்க நடந்துச்சு இப்ப அங்க மதுரை மாநாடு மேட்ரு, இங்க சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டாருங்க. முதல் முறையா ஆஹா அஜித் குமாருக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த போலீஸ்காரங்க அடிச்சு சாவடிச்சாங்கல்ல, அநியாயமா கொண்டாங்க பாருங்க. அதுக்கு ஒரு மாநாடு, அது ஒரு கூட்டம் போட்டாருன்னா பரவாயில்ல, நல்ல ரூட்ல வராரு விஜய் அப்படின்லாம் நான் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது இது 3 மணி நேரம் பர்மிஷன் ஆகி 3 நிமிஷம் பேச தான் வந்திருக்குன்னு. அது அப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. அந்த கூட்டத்திலையும் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசாம விட்டுட்டு கூட்டம் வந்து பூராவும் ரசிகர்கள் பூரா வேடிக்கை பார்க்க வரவன் தானே. எப்படியாவது தளபதியை பார்த்தணும். மரத்து மேலே ஏறு, அங்க ஏறு, இங்க ஏறு, பனை மரத்துல ஏறு, மைக் செட்டு மேலே ஏறு, ஒரு பக்கம் புசி ஆனந்துட்டே ஏறாத இறங்கு ஏறாத இறங்கு கத்துறது. இது வந்து அவங்களுடைய தாரக மந்திரம். ஏறாத இறங்கு ஏறாத இறங்கு, இது அவங்க வேலையா? முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு எல்லாம் கூட்டமே கலைஞ்சிருச்சு. அது ஏரியாவே போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. பூரா பொது சொத்து பூரா நாசம். சரி பொது சொத்து நாசம், உனக்கு ஆத்திரம் என்னத்தையோ பண்ணி தொலைச்சா நடிகரை பார்க்க வந்த ஓடி போயிட்டேன்னு பார்த்தா சேரை உடச்சிட்டானுங்க. இது போனா போகுதுன்னு பார்த்தா கொடி நட்டு வச்சுதானுங்க பாருங்க, பூரா கொடி திருடிட்டு போயிட்டானுங்க. அந்தாலே 250 கொடியை காணுங்க. இந்த திருட்டு கூட்டத்துக்கு முதல்ல அவனை வந்து திருத்தணும் ஃபர்ஸ்ட். அது யார் திருடுறான் நமக்கு தெரியாது. நம்ம எல்லா ரசிகரும் நம்ம குறை சொல்ல போறது இல்லை. நல்ல ரசிகர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி இருக்கான், இப்ப டிவில எல்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த தம்பி அறிவுபூர்வமா பேசுவான். நான் சொன்னேன், டேய் இவ்வளவு அறிவா இருக்கடா, சத்தியமா உனக்கு அங்க எடுபடாதடா தம்பி, நீ வேற எங்கேயா உருப்புற கட்சியில போய் சேர்றான்னு. இல்லைன்னா நான் இந்த கட்சி எப்படியாவது உருப்படுறதுக்கு ட்ரை பண்றேன், இல்லைன்னா நான் உருப்படாம போயிடுறேன்னு அவன் போய் அங்கேயே தான் இருக்கான். ஸோ அந்த மாதிரி அங்கேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க விவரமான ஆட்கள். ஒரு தம்பி வெளியே போயிட்டார், இப்போ ஜெகதீஸ்வரன் ஒரு பேர். இப்போ நீங்கெல்லாம் பார்க்கலாம், நிறைய யூடியூப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நான் யார் தெரியுமா, நான் எங்க இருந்தேன்னு தெரியுமான்னு பேசிட்டு இருக்காரு. இவர் முதல்ல பயங்கரமா விட்டு கொடுத்தாரு விஜய்க்கு. இப்பதான் தெரியுது அது பூரா தற்கொலை கூட்டம், தெரியாம போய் சிக்கிட்டோடா நம்ம. ஒரு வருஷமா அங்க நம்ம என்னன்னா முட்டு கொடுத்தும் பாவம் ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு தப்பிச்சு பொழைச்சொண்டு ஓடி விட்டார். இது வரைக்கும் அங்க இருந்த யாரையுமே விஜய் சந்திக்கல. நான் ஒரு நாள் இங்கேருந்து திருச்சிக்கு கார்ல என்னுடைய ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். போற வழியில சரி ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரங்கட்டி அங்க பார்த்தா என்னை அடையாளம் கண்டுட்டாங்க. என்னை பார்த்தாலே தெரியுமா, பூரா அவங்களை திட்டுறேன்ல, பூரா என்னை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க தாடி கீடி வச்சவன. ஒருத்தர் வந்து ஆவின் பால் பூத்து நடத்துறாரு, பேர் சொல்ல விரும்பல. ஆவின் பால் பூத்துன்னு அவருக்கே தெரியும், பார்த்தாருன்னா வச்சுங்களேன். அவர் வந்து என்னை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தார். அவர் கடைக்கே நான் போறேன், ஒரு பால் கொடுப்பா சார், நீங்க கோடங்கி தானே? ஆமான்னு. சார் நான் தான் சார் சோ நான் வந்து இந்த மாவட்ட பொறுப்புல இருக்கேன் சார். எங்கப்பா இருக்க அப்படின்னு. இதான் சார் இந்த தற்கொலை கழகம். இது என்ன கழகம்? இந்த கட்சியில இருக்கேன் சார்ன்னாரு. அப்படியாப்பா சந்தோஷம், நான் எங்க பிரச்சனையெல்லாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் சார். மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டாரு, மாநில நிர்வாகி போன் எடுக்க மாட்டாங்க, புசி ஆனந்த் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. விஜயை நாங்க பார்த்ததே இல்லை சார், ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும் சார், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க சார். என் பேரை சொல்லு, உன்னை இந்த கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். சோ இந்த ஒரு நபர் சொன்னார் இல்லையா, இப்படித்தான் மாநிலம் முழுக்க இருக்கிற எல்லாருடைய நிலையும் அப்படிதான் இருக்கு. யாரும் விஜயை மீட் பண்ண முடியாது. விஜய் இயக்குவதற்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் விஜய் கேட்கிறாரு.
அவங்க எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு. அதுல த கிரேட் ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் யாருன்னா மாற்றம் முன்னேற்றம்னு அன்புமணியை தேரை இழுத்து தெருவில் விட்டு போனவர். அதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர். அவரை கொண்டாந்து தெருவில் விட்டுட்டு இனி நீ தேர மாட்டா ராஜான்னு சொல்லி அவர் கிளம்பி இங்கே வந்துட்டார். இப்போ இவர் எடுத்து தேர் எடுத்து தெருவில் விடணும் இல்லையா? அவருக்கு அதான் வேலை. அவர் எழுதி என்ன கொடுக்குறாரோ அதான் படிப்பார் இவர். அவரை மீறி நீங்கள் யாரும் போயிட முடியாது. புஷி ஆனந்துக்கு என்னன்னா, நம்மளை மீறி அங்கே எவனா போனா அவனை தூக்கு, அவனுக்கு போஸ்டிங் போடாத, இவரே சொல்லுவார் எல்லாத்தையும். இதுக்கு இடையில ரெண்டுத்துக்கும் சேர்த்து காசு வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் என்ன பண்ணாரு, இடையில நம்ம போனோம்னா நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டாந்துடலான்ட்டு முதல்ல இங்க வந்தார். எங்க வந்தாருன்னு திருமாவளவங்கிட்ட வந்தார். அங்க செல்ஃப் எடுக்கல. ஏன்னா இங்க எல்லாம் பூரா பயங்கரமா கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்ல இருந்து தலைவர் வரைக்கும் விவரமானவங்க. அங்க போய் இவர் பருப்புல வேகாது, இவர் சொல்ற விஷயங்கள் எடுபடாது. அங்க ஒரு புக் வெளியிட்டு விழா 2 பேரை சந்திக்க வச்சு ஒரு பெரிய அரசியல் பிரளயம் ஏற்படுத்தலான்னு சதி வேலை பார்த்தாரு ஆதவ அர்ஜுனா. இந்த லாட்டரி சீட்டு சுரண்டல் வேலை பார்த்தவர். அதே மாதிரி இங்கே ஒரு வேலை பார்க்கலான்னு பார்த்தாரு, எடுபடலை. அங்கேருந்து அனுப்பி விட்டாங்க. இங்கே வந்திருக்காருல்ல, இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, துட்டு மட்டும் செலவு பண்ணுறாரு. இந்த மாநாட்டுக்கு அவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் செலவெல்லாம் பூரா வேஸ்ட்டு. இந்த மாநாடு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலைங்க. அந்த கொடிமரம் விழுந்துச்சு இல்லை, ஐதீகப்படி கொடிமரம் சாஞ்சாலே அது அங்கே ஒரு, நான் வந்து இந்த ஜோசியம் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இதை நான் சொல்லலை, எல்லாரும் சொல்லிட்டு இருக்க அப்பத்திலே அபசகுணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் மீட்டெடுக்கிற பொறுப்பு வந்து விஜய்க்கு இருக்கு. இப்போ விஜய் சாதாரணமாக நம்ம எடை போடக்கூடாது. விஜய் உண்மையிலே பெரிய புத்திசாலி, அறிவாளி அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. நான் சொல்லலை, அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ஆள் மனசில் ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான். அந்த ஆள் மனசில் உள்ளே போய் நீ நடிகன்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான்ல, அந்த நடிப்பும் ஆரம்பத்தில் சரியில்லை. அதுவும் ஏதோ பில்டப் பண்ணி காசை போட்டு அவங்க அப்பா இருக்கிற பேரில் நம்ம எஸ்எஸ்சி அவர்கள் வந்து பயங்கரம் பில்டப் பண்ணி பையனை விஜயகாந்த் மூலமாக பெரிய ஆளாக காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஆழ் மனசில் சொன்னவன் இன்னொன்று அசரீரி மாதிரி சொல்லிட்டான் போல இருக்கு. இப்போ பெரிய நடிகனானவனு அடுத்து நீ தான் சிஎம், அடுத்து நீ தான் சிஎம்னு பின்னாடியே இன்னொருத்தன் சொல்லுவான். இந்த சிஎம் சிஎம் சிஎம்னும் போது இது கிடைக்கல, சிச்சி இந்த படம் புளிக்கணும்னா அடுத்து நீ தான் பிஎம்னு சொல்லி கொடுப்பான். இதுக்கும் அவர் காத்திருக்காரு. இப்போ பாருங்களேன், மாநாட்டில் முழங்கினாரா? அந்த கூட்டத்தில் மாநாடு வருதுங்க. உங்களை நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த கூட்டத்தில் பயங்கரம் பேசினாரா? பேசின பிறகு இப்போ விஜய் கூட்டம் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ வரைக்கும் ஒன்றும் சலசலப்பே இல்லை. செத்து போனானே, உன்னை நம்பி தானே வந்தான். அவனுக்கு இரங்கல் அறிக்கை விட்டீங்களா? அவன் குடும்பத்துக்கு யாராவது பார்த்தீங்களா? ஒருத்தனை தூக்கி வீசுனீங்களே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? இதுதான் விஜயோட லட்சணம். இப்போ நீங்க சீமான் அவர்கள் சொன்ன உடனே எனக்கு ஒரு கேள்வி வருது சார். அதான் வரலன்னா தான் சந்தேகம். இப்போ வந்து விஜய் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிங்கம் வந்து ஸ்ட்ராங்காகவும் உயிரோட இருக்கிற விலங்கை தான் வந்து வேட்டையாடும், செத்து போனதெல்லாம் வந்து வேட்டையாடாது, சாப்பிடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை வந்து மறைமுகமாக வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்களை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேச்சுக்கள் வந்து போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். சீமானை தான் சொன்னாரு. ஆனா என்னன்னா உண்மை தெரியாம சொல்லிட்டாரு. எங்க அண்ணன் சீமான் இருக்காருல்ல, நிஜமாவே விஜயையும் சீமானையும் கம்பேர் பண்ணும்போது சீமான் எவ்வளவோ 1000 டைம் பெட்டருங்க. எனக்கு சீமானுக்கு மாற்று கருத்து இருக்கு. நான் சீமானியே ஒரு அரசியல்வாதம் ஒத்துக்கிறது இல்லை. அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ட்டின்னு வச்சிங்களேன். அது திடீர்னு வந்து அப்படியே கையை கட்டி திரள்நிதி தார் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே முழங்கி மைக்க பிடிச்சி 1000 ரூபாய் யார் கேட்டா அப்படின்னு கேட்பாரு. ஏய் நீ தானையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட? அது கட்சி நிதி, திரள் நிதி. இங்கே வந்து 1000 ரூபா நாங்கள் கேட்டோமா, தாய்மார் கேட்டாரா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல்னு வச்சிங்களா, தனி சேனல். அவரை தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே சிங்கத்தை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சிங்கத்தை பத்திர ஒப்பீடு சொல்கிறதுக்கு முன்னாடி சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை ஒருவேளை நான் யார் தெரியுமா, நான் ஒரு பெண் சிங்கம், ஒருவேளை ஒரு அவமானப்பட்டிருக்கலாம்னு நினச்சிருப்பாரு. சரி, பெண் சிங்கம்னு சொன்னால் நம்மளை வந்து ரொம்ப டீக்ரேட் அப்படி கிடையாதுங்க. உண்மையிலே உலகத்திலே மிக வலிமையானவர்கள் பெண்கள். அது அவருக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா அவர் அதெல்லாம் கவனிக்கிற ஆள் கிடையாது இல்லையா. அவர் மைண்ட் தாட்லாம் வேறு தான் இருக்கும். பட் நம்ம சொல்ல வர விஷயம், நம்ம இல்லை உலகமே ஒத்துக்கும் அந்த விஷயத்தில். உலகம் முழுக்க இருக்கிற பலசாலியான மனிதர்கள் யார் அப்படின்னா, எல்லாரையும் நீங்கள் அடையாளம் காட்டுவீங்க, அவர் மைக் டைசன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. கிடையாது, ஒரு பெண் தான் உண்மையிலே மிக மிக பலசாலியான. ஏன்னா தாய்மை பெரு, குழந்தை பெறுவது அப்படின்ற விஷயத்தில் இவர்கள் மாதிரியான அந்த வலியை வந்து தாங்கக்கூடிய வேறு யாருமே கிடையாது உலகத்திலேயே. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க இல்லையா அந்த பெண்கள். இந்த அதனால தான் அந்த பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகுது. பெண் சிங்கம் தான் எல்லா வேலையும் செய்யும். நம்மால் ஜாலியாக தின்ட்டு தூங்கிட்டு கமலஹாசன் ஒரு படத்தில் கிண்டல் அடித்த மாதிரி தான். இந்த வேலைக்கு தான் லாய்க்கி, இதுக்கு வேறு வேலையே கிடையாது. நல்லா வேட்டையாடி வர்றது, நல்லா சாப்பிடுவார், நல்லா தூங்குவார், அப்படி ஜாலியாக இருப்பார். அப்புறம் வழக்கம் போது மறுபடியும் தூங்கிடுவார். இப்போ என்ன பண்ணார், வந்தார், கூட்டத்தில் பேசினார், 6 மணி ஆனவொன்னே போயிட்டார். போனவர் இப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியல. உள்நாட்டில் தான் இருக்காரா, வெளிநாட்டுக்கு போயிட்டாரான்னு தெரியல. ஏன்னா பாதி நேரம் ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே 2 மாதம் வெளியே போயிடுவார், வெளிநாடு டூர்.
சீரியஸாக சொல்கிறாங்க, விளையாட்டுக்கு இல்லைங்க. ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா 2 மாதம் அவர் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வெளிநாடு போயிடுவார். எங்கேயா எந்த நாட்டுக்கு போகிறாரெலாம் தெரியாது. திடீர்னு ஏர்போர்ட்டில் அவர் நடந்து போகிற மாதிரி வரும். அவரை சுற்றி ஒரு 20 பேர் வருவாங்க. அப்படியே மாஸ்க்லாம் மாட்டிக்கிட்டு யாராவது பாத்திரக்கூடாதுன்னு அப்படியே பயங்கரமாக பதுங்கி போயிடுவார். அங்கே போய் வெளிநாட்டில் போய் ஜாலியாக இருப்பார்னு வச்சுங்களேன். அப்புறம் திருப்பி வந்து அடுத்த படத்தில் நடிப்பார். தன்னுடைய இயல்பான தோற்றத்தை மறைத்து சினிமாலையும் சரி நிஜத்திலையும் சரி வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கிறது விஜய். இயல்பாக இருக்கிறது சினிமாவில் மட்டும் நடிக்கிறது, அப்போ மட்டும் வேஷம் போட்டுக்கிறது. இயல்பாக இருக்கிறது யாருன்னா ரஜினிகாந்த். யாரை எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சுப்பா, இது 1950 மாடலு, ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க, பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பல லட்சம் கிலோமீட்டர் ஓடி போச்சுன்றாருல. இந்த கட்ஸ் எல்லாம் வராது. ஆனால் என்னன்னா, நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஆள் நான் சொல்லிட்டு தெரிவார். பைசா பிரயோஜனம் எல்லாம் பூரா பில்டப் தான். ஒரு வடிவேல் சொல்கிற மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நம்மால் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்கு, வெளியில் தெரியாமல் நிறைய வேலைகள் வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு எப்போ வரும்னா, இவர் பொதுவாக தேர்தல் அரசியல் வருவார்ல, இப்போ மேடை போட்டு பல இடங்களில் பேச ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன், செய்வாரான்னு தெரியல எனக்கு. ஓகே, அப்படி ஏதாவது பேச ஆரம்பிச்சாருனா தான் இவருடைய விஷயங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வரும். நீ யாரு, நீ எப்படிப்பட்ட ஆள், நீ எப்பேற்பட்ட ஆள், நீ வந்து நல்லவனா கெட்டவனா, நீ பெரிய என்னென்னலாம் பண்ணியிருக்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பட்டியல் போடுவாங்க. அந்த பட்டியல் போட இவர் முகத்திர கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு அம்மாவையும் அப்பாவையும் செட் ப்ராப்பர்ட்டியாக ஸ்டேஜில் வச்ச ஒரே ஆள் யாருன்னா அது வந்து விஜய் தான். அதுக்கு வடிவேல் படம் தான் உதாரணம். அம்மா நான் வேலைக்கு போகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுமான்னு காலையில் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது. விஜய் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடலை, 5:30 முடிச்சிட்டாரு, வண்டி கிளம்பிடுச்சு. ஓகே சார், இப்போது டிஎம்கே கட்சி வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை வந்து கட்டி வச்சுருந்தாங்க, அப்பா அப்படின்றது. இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து அந்த மேடை பேச்சில் பேசின ஒரு விஷயம், அதாவது ஸ்டாலின் அவங்கள வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இப்போது அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து எதிர்மறையாக ஆகுமா இல்லை எப்படி சார்? என்னங்க, மாப்பிள்ளை கூப்பிட்டுருக்காரு மாமான்ட்டு, அவ்வளோதானே. அங்கிள் மாப்பிள்ளை தானே, அப்பனா மாப்பிள்ளை. அதாவது என்னென்னா, அடிப்படை அறிவில்லை தற்குறின்னு சொல்கிறதுல இதுவும் ஒரு காரணம். அந்த விஜயை நான் தற்குறின்னு சொன்னதில் இது ஒரு காரணம். நீங்கள் 1000 உறவுகள் நிஜமாவே நீங்கள் அவரை வந்து அங்கிள் தான் கூப்பிடுவீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். தனிப்பட்ட விதமாக நீ ஒரு பர்சனலாக ஒரு இடத்துல பார்க்குறீங்க, ஒரு கூட்டத்தில் பார்க்குறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா எஸ்ஏசி வந்து ரொம்ப கால திமுகவுடைய ஒரு அனுதாபி, திமுக விசுவாசி தான் அவர். எஸ்ஏசி அப்படி தான் திராவிட இயக்கத்தில் தான் வளர்ந்தவர் அவர் தான் உங்களுக்கு நிறைய அரசியல் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் ஸ்டாலின் அங்கிள்ன்றது அறைக்குள்ளே தான் கூப்பிட்டுக்கணும் தவிர அம்பலத்துக்கு வெளியில் வந்துட்ட பிறகு அவர் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஸ்டாலின் தனிப்பட்ட பேர் இல்லை, ஸ்டாலின் என்பது ஒரு தனிப்பட்ட பேர் இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது அவர் முதல்வராக அடையாளப்படுத்தப்படுறார். 7 கோடி மக்களுடைய முதல்வர் அவர். முதல்வருக்கு கொடுக்க வேண்டிய அடையாளம் இருக்கிற மாண்புமிகு முதல்வர் தான். அவனுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அப்படிதான் சொல்லி ஆகணும். மிஸ்டர் முதல்வரே தப்பு தான், மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றதே தப்பு தான். மிஸ்டர் மோடின்னு சொன்னார்ல, அதுவும் அயோக்கியத்தனம். எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம பிரதமர் மோடியை வந்து பிரதமர் தான் நீங்க கூப்பிட்டாகணும். அவர் பிரதமராக நாற்காலியில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர். மாற்று கருத்துடையவர் நிறைய பேர் இருப்பாங்க, நான் உட்பட. ஆனாலும் அவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். எனக்கு இந்தியாவோட, நான் இந்த நாட்டினுடைய பிரஜை. அப்ப எனக்கு யாரா பிரதமர்னா மோடி தான். நீ முதல்வரை வந்து முதல்வர் தான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல அங்கிள் அது என்ன, அதுவும் பாருங்க, ஒரு முறை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பல முறை நக்கல் துணில. இது பூரா சினிமாக்காரன் பண்ற வேலை. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் அங்க எழுதி கொடுத்துருக்கான் ஸ்கிரிப்ட். அந்த முட்டா பயலுக்கு தெரியல இது ஒரு புரோட்டோகால்டா, இது ஒரு இந்த அடையாளம் மாண்புமிகு அப்படின்றது வந்து முதல்வருடைய அடையாளம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் நடிகராக இருந்தவர், அப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனார், இப்போ வந்து அவர் துணை முதல்வர் ஆகிட்டார், அமைச்சரானார், துணை முதல்வர் ஆகிட்டார் இல்லையா. இப்போ துணை முதல்வர் அப்படி அந்த அடையாளத்துக்கு வந்துட்ட பிறகு அவர் மாண்புமிகு உதயநிதி தான். பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படித்தான் நீங்கள் கூப்பிட்டாகணும். கூப்பிடலன்னா பேசாதீங்க, அவங்கள பற்றி பேர் சொல்லாமல் வேற ஏதாவது பேசுங்க. கேட்டுச்சா அங்கிள், ஸ்டாலின் அங்கிள். அந்த எனக்கு வந்து இதுக்கும் இவர் சினிமாக்காரன்றதுனால வேறு வழி இல்லைங்க, சினிமாவை தான் உதாரணம் சொல்லணும். ரஜினி அங்கிள் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து கூப்பிடும், ஒரு குழந்தை. அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து பெருசானோன்னா அதே ரஜினிக்கு ஜோடி போட்டுருச்சு. யாராவது ஏதாவது தப்பாக பேசுனாங்களா? பேசல இல்லை. அது சினிமா. அது மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்னவா உங்களை அடையாளப்படுத்துறீங்களோ, இன்னும் நீ வந்து சினிமாக்காரன்றதை வெளியில் வரவே இல்லை. முதல்ல வெளியில் வா. சினிமா அடையாளத்தை விட்டு விஜய் என்றைக்கு வெளியில் வருகிறாரோ அன்னைக்கு தான் அவர் அரசியல்வாதியாக அறியப்படுவார், அடையாளப்படுத்தப்படுவார். அது வரைக்கும் நீ பூரா சினிமாக்காரன் தான். பேசுறத எழுதி கொடுக்குறத பேசலாம். அது வந்து மதுரை
விஜய் மாநாடு அப்படின்றது வந்து அவங்க வச்சுக்கிட்ட பேரு, இப்போ எடுத்துருக்கிற படத்தோட பேர் அது. அங்கே வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடந்துச்சுங்க. நிஜமா ஒரு பாட்டு போட்டாங்கல்ல, விஜய் வந்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி போட்டாங்கல்ல, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படின்னு பாடும்போதே போடுவாங்க. ஏன்னா நான் நிஜமா தாங்க சொல்றேன், முன்னாடிலாம் அவர் பாடும்போது இந்த பாடலை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் விஜய் அப்படின்னு பேர் வரும். அந்த பாட்டை அவர் தான் பாடினார். இதுல என்ன கொடுமைனா, உங்களுக்காக நான் வரேன், நான் விஜய் நான் வரேன் அப்படின்னு இவரே பாடிக்கிறார். ஏன்னா அது வேற யாரையா பாட சொல்ல வேண்டியதானே. புகழ்ச்சி என்பது உங்களை புகழணும்னா அதுக்கு ஒரு 4 பேரை நீங்க செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதானே. அது கூட ஆள் பற்றாக்குறை இருக்கு. இல்ல அதுலயும் இவரே பேசிக்கிறார். அந்த கேப் கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது இன்னொன்று நீ கவனிச்சிக்கலாம் தெரியல, எத்தனை பேர் கவனிச்சான்னு தெரியலங்க. விஜய் கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசினார். இந்த 35 நிமிஷமும் இவர் மேடைக்கு வந்து அந்த மைக்கு பிடிச்சி பேசி முடிக்கிற வரைக்கும் பின்னாடி சீட்ல உட்கார்ந்திருந்த எல்லாரும் உட்காரல, நின்றுகிட்டே இருந்தாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆணவம், திமிரு, அயோக்கியத்தனம் இருந்தா மேடையில கூட உட்காருவதற்கு கூட அனுமதி உனக்கு இல்லைன்னு இந்த என்ன அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனால ஆரம்பிச்சு பேர் வரமாட்டேங்குது டக்குன்னு, ஞாபகம் இல்லைங்க. நம்ம அம்னீசி ஆயிடுது டக்குன்னு. புசி ஆனந்து, அப்புறம் யாரோ இஜாப் போட்டுன்னு ஒரு அம்மா இருக்கும். இது என்னன்னா, அப்படி போட்டவொடனே இஸ்லாமியர் வாக்கெல்லாம் அவங்களுக்கு வந்துருமா. ஒரு முஸ்லீம் பெண்மணிக்கு வந்து உடனே இது கொடுத்த உடனே பதவி கொடுத்துட்ட உடனே, இது வரைக்கும் அந்த அம்மாவை மேடையில் ஏற்றி ஒரு 4 வாரத்தை பேச கூட சொல்ல. மாநில தெரியுமா உங்களுக்கு யாரையாவது? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? இந்த பார்க்குறவங்களை கேட்டு பாருங்களேன், கீழே கமெண்ட்ல போட சொல்லுங்களேன் பார்ப்பான். ஒன்று கூட தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் யாரு? விஜயை தெரியும், புசி ஆனது தெரியும். ஏன்னா புசி ஆனது போற இடத்துல எல்லா இடத்துலையும் இவர் தன்னை வந்து எதையாவது சொல்லி ஏறாதன்னு அடையாளப்படுத்திட்டாரு. நம்மளால இறங்கி ஏறாத வராடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. அதனால நீங்க வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. 26 தேர்தல் பயங்கர காமெடியான தேர்தலாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வரமானவங்க. நீங்க வந்து மத்தியில் யார் ஆளணும், மாநிலத்தில் யார் ஆளணும் ரொம்ப தெளிவாக பிரித்து அன்னப்பறவை மாதிரி வாக்குகளை வந்து மாறி மாறி தான் கொடுப்பாங்க. மத்தியில் ஆள்வதற்கான ஆட்கள் சரியான ஆட்கள் தேர்வாக மாட்டாங்கன்னு தெரிஞ்சா இங்க தெளிவாக கரெக்டாக முடிவு கொடுப்பாங்க. இந்த தேர்தலில் கடந்த தேர்தல் என்னாச்சு, மோடி இது வந்து இப்போ வாக்கு திருட்டில் மாட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்களா. அப்போ பூரா பயலும் இந்த தேர்தல் பூரா இப்படி தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அப்பயே டவுட் இருந்துச்சு நமக்கு, இது வராத தாமரையில் தண்ணி வந்து அந்த இலையில ஒட்டாதுன்னு கதை சொன்னாராங்க. அதுதானே இங்க தமிழ்நாட்டில் ஒட்டாத. அப்புறம் எப்படி இவனுக்கு ஜெயிச்சானுங்க மறுபடியும் 3வது முறையா? வாய்ப்பு இல்லையா ராஜா, எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரியே அப்படிதான் இருந்துச்சு. அப்பதான் தெரியுது இவங்க கள்ள ஓட்டு போட்டுலாம் தேர்வு பண்ணல, ஓட்டையே மாத்திட்டானுங்க, திருடிட்டானுங்க, ஓட்டை திருடிட்டானுங்க. ஓட்சோரி அதானே இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தானங்க போகுது. எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, ஆனா இந்த ஒரு வார்த்தை நல்லா பிடிச்சிருச்சுங்க. ஸோ அது மாதிரி அப்படித்தான் இருக்கும் இல்லையா. இந்த தேர்தல் எப்போ பண்ணாலும் இவர் சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு, கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலும் இப்போ திராவிட கட்சிகளுக்கு தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி. எந்த காலத்திலும் இப்போ எடப்பாடி நமக்கு மாற்று கருத்து இருக்கு, பிடிக்காம போனா கூட ரெட்டலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரெட்டலைக்கு தான் போடுவான் ஓட்டு. உதயசூரியன் இருந்துச்சுன்னா உதயசூரியன் தான் ஓட்டு போடுவான், மாற்றியே போட மாட்டான். அந்த அந்த கேடஸ் மாற்ற மாட்டாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கானவர்கள் அவர்கள். நீங்கள் நினைச்சாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவர் சும்மா இந்த இடையில குறுக்க மறுக்க பிரேக் இல்லாத சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு தெரியுது. இது எங்கேயா முட்டி மோதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி சார். வணக்கம். இதே மாதிரியே அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் பிரதீக்ஷா.